பொதுவாக சினிமாவிலேருந்து அரசியல் நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ கரூர் சம்பவம் பேசப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து அஜித்குமார் வந்து சொல்லியிருக்காரு, இந்த சம்பவத்துக்கு வந்து விஜய் மட்டும் காரணம் கிடையாது, எல்லாருமே பொறுப்பாகும் கூட்ட நெரிசல் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதுக்கு அழகாவத்தவங்க கூட ஒரு பேட்டி போட்டிருந்தாங்க. இது என்னென்னா, அந்த கூட்டங்கள் வந்ததுக்கு காரணம் ஒவ்வொருத்தர் தரப்பில் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்குது. அதனால் வந்து அவர் நடிகன்னா பார்க்குறதுக்கு கூட்டங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் எதிர்பாராமல் அந்த குழந்தைகள்லாம் கூட அவர் நிறையா இடத்துல சொல்லிட்டு தான் இருக்கார். அவரும் குழந்தைகளோடு வராதிங்க, கர்ப்பிணி பெண்கள் வராதிங்க அப்படின்னு அதையும் மீறி ஆசைகளை பார்க்க வராங்க. இது நடக்கக்கூடாது, நடந்துருச்சு. அதுக்காக எல்லாருமே நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. நானும் என்னுடைய சார்பாக வருத்தம் தான் தெரிவிக்க முடியுமே தவிர அதுக்காக நம்ம எதுவும் விளக்கம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு தகுதியும் கிடையாது. நீங்கள் விஜய் அவர்களோட நிறையா நெருங்கி பழகிருக்கு, வாய்ப்பு இருந்திருக்கு, பழகிருக்கீங்க. இப்போ அவரை ஒரு கார்னர் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனில் இருக்குது. அவருக்கு நீங்கள் இந்த நேரத்தில் என்ன சொல்லணும்? இல்லைங்க, இப்போ பொதுவாகவே யாருமே கார்னர் பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கு ஒரு வட்டம் இருக்குது, அவங்கவுங்களுக்கு ஒரு ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள சுற்றி ஒரு கூட்டம் இருக்குது. அதனால் இவங்க அப்படின்னு சொல்லி யாரும் கார்னர் பண்ண முடியாது. நிறையா படங்கள் நடிச்சிருக்கேன், நல்ல நண்பர், நிறையா மனம் விட்டு பேசியிருக்கோம். நான் அடிக்கடி எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். அப்போ அவர் மட்டும் கேட்பாங்க. எனக்கு 2 கண்ணு மாதிரி, ஒன்று ஏகே, ஒன்று விஜய் சார், 2 பேருமே. ஏன்னா 2 பேரும் கூட ஈக்குவலாக ஒரு 12 படங்கள் 14 படங்கள் நடிச்சிருக்கேன். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர் கூட சேர்ந்து படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவர் கட்சி சார்ந்து ஏதாவது பிரச்சாரத்துக்கோ இல்லை எதுக்கோ கூப்பிட்டா நீங்கள் போவீங்களா? இல்லைங்க, இது வரைக்கும் இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கமல் சாரும் நானும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கோம். அதுமாதிரி அவர் பேட்டியில் கூட எப்பயுமே பார்க்கும்போது சொல்லுவார், வையாபுரி என் கூட இத்தனை ஆண்டு காலமாக பயணிச்சிருக்கிறார், ரொம்ப நல்ல நடிகர், எல்லாம் பாராட்டுவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அவர் கட்சி ஆரம்பித்தப்போ கூட வையாபுரி வாங்க கட்சியில் வந்து சேர்ந்துருங்க அப்படின்னு சொன்னது கிடையாது. நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்டதும் கிடையாது. அதுபோல் நடிகர்கள் யாரும், கேப்டன் எடுத்துக்கோங்க, அவ்வளவு நல்ல பழக்கம், நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். கேப்டன் கூட வையாபுரி வாங்க பிரச்சாரத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டதில்லை. அந்த மாதிரி யாரையும் கூப்பிட மாட்டாங்க. விரும்பி போனால் உண்டு. இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, நீங்கள் வந்து சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கீங்க. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை நீக்கியிருக்காங்க, இதை எப்படி பார்க்குறீங்க? அது அவங்களுடைய பிரச்சனை. ஏன்னா நான் வந்து அரசியலில் இருக்கேன்னா பிரச்சாரத்துக்கு போகிறேன், ஓட்டு கேட்டு போகிறேன். நான் இன்னைக்கு வரைக்கும் எப்போ புரட்சி தலைவி அம்மா அவர்களை என்னுடைய கல்யாணத்துக்காக 2 குத்து விளக்கு பரிசாக கொடுத்தாங்க, அது என் வீட்டில் இன்னைக்கு வரைக்கும் ஒளி விளக்காக இருக்குது. நான் அன்னைக்கு சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான் இன்றைக்கும் சொல்கிறேன், எப்போவும் சொல்லுவேன், ரெட்டலை எங்கே இருக்கோ அங்கே ஓட்டு கேட்டு போவேன். இது வரைக்கும் எங்கேயும் மாறினதில்லை, இதுக்கப்புறமும் மாறப்போகிறதில்ல. அம்மா, புரட்சி தலைவர், இந்த மாதிரி தான் என்னுடைய கொள்கை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.